ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த நீட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் 2023-24 அதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் என்னென்ன கொஷின்ஸுன்றதை போடாமல் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அந்த டாபிக்ஸில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ரிப்பீட்டட் இந்த சென்ஸ் வந்து அது டோட்டலி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்காது, அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, ஜஸ்ட் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதனுடைய ப்ரூஃபை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது பாருங்கள், அந்த டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், அதோட லொக்கேஷன், இது 2023 கேட்டிருக்காங்க. அதே டாப்பிக்கில் 2024 ஜாயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இது வந்து அந்த ஜாயின்ஸோட லொக்கேஷன்ஸ், அது ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோடு அந்த கொஷின் வந்திருக்கு. பட் த சேம் டாபிக் லோகோமோஷன் மூமெண்ட்டில் ஜாயின்ஸ்லேருந்து 2023 ஒரு கொஷினும் 2024 ஒரு கொஷினும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். சர்க்குலேஷனில் பார்த்திங்கன்னா PQRST வேவ்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த PQRST வேவ்ஸில் வந்து அதோட ஒவ்வொரு P வேவ் வந்து எப்போ ஒரிஜினேட் ஆகும், Q வேவ் எப்போ, ஸோ அதை பற்றி இந்த 2023 கொஷின்ஸ் வந்திருக்கு. இதே 24 பார்த்தோம்னா அதே PQRST வேவ்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க கொஷின்ஸு. பட் இதில் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு 23-24 நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸு. இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அந்த IRV ERV வச்சு 2023 கொஷின். இதில் அதே இது எக்ஸ்பேன்ஷனோட நம்ம கொடுத்துருக்காங்க 2024. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இந்த ஃபங்க்ஷனல் ரெசிடேஷன் கெப்பாசிட்டி, அந்த ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், 2023 ஹெல்த் அண்ட் டிசீஸ் லெசனில் வந்து ட்ரக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸும் அதனுடைய எஃபெக்டும் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது 2023 2024 பார்த்திங்கன்னா த சேம் ட்ரக்ஸ் அது எதுலேருந்து எடுத்திருக்காங்க, அதோட ரிசோர்ஸ் எதுலேருந்துலாம் எந்தெந்த பிளான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்லேயே கேட்டிருக்காங்க 2024. அடுத்து 2023 நம்ம பார்க்குறது நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ஸில் ஒரே இதுதான் கேட்டிருக்காங்க, ஜக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அண்ட் கார்டிகல் நெஃப்ரான்ஸு. நமக்கு தெரியும் ஜக்ஸ்ட்ரா மெடுலரியோட ஹென்லி லூப் வந்து டீப் இன்டு த மெடுலரி ரீஜன் ஆஃப் த கிட்னி அது வரைக்கும் போயிருக்கும். கார்டிகல் நெஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஹென்லிஸ் லூப். ஸோ அதை வச்சு இங்கே வந்து அசர்ஷன் ரீசனில் 2023 கேட்டிருக்காங்க. த சேம் ஜக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அண்ட் கார்டிகல் நெஃப்ரான்ஸ் அதை வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க 2024. தென் 2023 பார்த்திங்கன்னா இதே ஹெல்த் அண்ட் டிசீஸில் பார்த்திங்கன்னா அந்த டிசீசஸ் பற்றி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க. ரிங் வர்ம், ஃபிலேரியாசிஸ், மலேரியா, நியூமோனியா, அதோட காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் அதை பற்றி 2023 கொடுத்துருக்காங்க. அதே 2024 பார்த்தோம்னா டிசீசஸ் அஸ் வெல் அஸ் த காசேட்டிவ் ஏஜென்ட்ஸு இது நம்ம கொடுத்துருக்காங்க 2024. த சேம் 2024 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. இதே டிசீசஸ் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரோட்டோசோவன்ஸில், அதாவது புரோட்டோசோவனா அது பாக்டீரியாவா, ஃபங்கஸா அல்லது இது வேர்ம்ஸா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ 2024 டிசீஸ்லேயே நமக்கு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2023 வந்து எபித்திலியம் டிஷ்யூஸை பற்றி ஒரு கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்திருக்கா. அதே இது 2024 த சேம் எபித்திலியம் பற்றி தான் கொஷின்ஸ் வந்திருக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ஸில். இதில் ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் கிளான்ஸு என்னென்ன ஆர்கன்ஸில் என்னென்ன எபித்திலியம் இருக்குது அப்படின்னு 2024 2023 வந்து அதே மாதிரி என்னென்ன செல்ஸில் வந்து என்னென்ன எபித்திலியம்ஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் த சேம். இது வந்து 2023-24. நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸு. இது நம்ம ஏற்கனவே தெரியும், டிஎன்ஏல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், கோடிங் ஸ்ட்ராண்ட். இதில் வந்து நமக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், கோடிங் ஸ்ட்ராண்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம எம்ஆர்என்ஏல போட்டோம்னா கோடிங் ஸ்ட்ராண்டு டிஎன்ஏல இருக்க டீக்கு பதிலாக எம்ஆர்என்ஏல நம்ம யூ போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி ஒரு இது சீக்வன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் 2023. ஸோ அந்த சேம் திங் 2024 பார்த்துட்டிங்கன்னா அதே பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் இந்த ரிலேட்டட் கொஷின் ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நமக்கு கொஷின் வந்திருக்கு. வாசக்டோமி, காய்டஸ் இன்ட்ரப்டஸ், ஸோ இது சர்விக்கல் கேப்ஸு, பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், பேரியர் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இது ஒரு ஃபார்மேஷனில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க 2023. நெக்ஸ்ட்டு 2024 பார்த்திங்கன்னா அந்த சேம் திங், என்னென்ன பேரியர் மெத்தட்ஸ், என்னென்ன டிவைசஸ், ஸோ அதை பற்றி அதனுடைய கெமிக்கல் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நமக்கு 2024 மோர் ஆர் லெஸ் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸு, பேரியர் மெத்தட்ஸு, தென் அதோட டிவைசஸ் இதை பற்றி கேட்டிருக்காங்க.
அடுத்து 2023 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து சிண்ட்ரோம்ஸ் பற்றி கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனுடைய சிம்டம்ஸை கொடுத்து இது என்ன சிண்ட்ரோம்ஸ்னு கேட்டிருக்காங்க. 2024 சிண்ட்ரோம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அது எத்தனாவது குரோமோசோமில் அது வந்து டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சிண்ட்ரோம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் சும்மா லைட்டாக மட்டும் ஒரு இதை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். இந்த மாதிரி நிறையா ஃபார்மேஷன்ஸில் நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கொஷின்ஸை தான் நான் இதை ஒரு சாம்பிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து நம்ம கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டாபிக்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை மட்டுமே படிக்கணும்னு கிடையாது, எல்லாமே படிக்கணும். இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.